நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அப்புறம் புதுச்சேரியில காரைக்கால் சுத்தி அமைஞ்சிருக்கிற முக்கியமான சிவன் ஆலயங்களை நவகிரக ஸ்தலமா அழைக்கப்படுது. ஒவ்வொரு நவகிரக கோயில்களும் ஒரு கிரகத்தை குறிக்குது. இந்த 2026 மாவட்ட பிரிவின் படி மொத்தம் 4 மாவட்டங்கள்ல இந்த நவகிரக கோயில்கள் இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்துல மட்டுமே 4 கோயில்கள் இருக்கு. திருமங்கலக்குடி சூரியனார் கோயில் சூரிய பகவானுக்கான ஸ்தலம், திங்களூர் கைலாசநாதர் கோயில் சந்திர பகவானுக்கான ஸ்தலம், திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் ராகுக்கான ஸ்தலம், காஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவில் சுக்கிரனுக்கான ஸ்தலம். அடுத்து திருவாரூர் மாவட்டத்துல ஒரு கோவில் இருக்கு, ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் குருவுக்கான ஸ்தலம். மயிலாடுதுறை மாவட்டத்துல 3 கோயில்கள் இருக்கு. வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய்க்கான ஸ்தலம், திருவெங்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் புதனுக்கான ஸ்தலம், கீழ்பெருப்பள்ளம் நாகநாத சுவாமி கோவில் கேதுக்கான ஸ்தலம். அடுத்து காரைக்கால்ல ஒரு கோவில் இருக்கு, திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில், இது சனி பகவானுக்கான ஸ்தலம். இந்த 9 ஸ்தலங்களையும் பெரும்பாலும் சிவபெருமான் தான் மூலவரா இருக்காரு. இந்த 9 ஸ்தலத்துக்கும் 2 இல்ல 3 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்தி யாத்திரை போவாங்க. இப்படி இந்த 9 கோயில்களுக்கும் 2-3 நாள் பயணம் பண்ணி போறப்ப நம்ம ஒரு கோயிலும் நிதானமா தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். பல பரிகாரங்கள்லாம் பண்ண முடியும். சில பேர் தோஷ நிவர்த்திக்காக முக்கியமா இந்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போவாங்க. அதே மாதிரி இந்த 9 ஸ்தலத்தையும் ஒரே நாள்லயும் பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்க முடியும். பொதுவா இந்த நவகிரக கோயிலோட யாத்திரை சிறந்த மையப்பகுதி பாத்தீங்கன்னா கும்பகோணம் தான். ஏன்னா கும்பகோணத்தை சுத்தி தான் இந்த கோவில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆனா நான் சேலத்துல இருந்து என்னோட பயணத்தை ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயில்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த நவகிரக யாத்திரை பாத்தீங்கன்னா நான் ஒரு குரூப் ட்ரிப் மூலியமா தான் போனேன். வேலுச்சாமி டூரிஸ்ட் இவங்க ஒரு 700 ரூபாய்க்கு இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி தராங்க. எல்லா வாரங்களிலும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த ட்ரிப் ஆரம்பிக்குது. சனிக்கிழமை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த நவகிரக கோயில்களை நமக்கு சுத்தி காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த நவகிரக யாத்திரை எப்படி இருந்தது, ஒரே நாள்ல இந்த எல்லா கோயில்களையும் பார்க்க முடிஞ்சதா, ஒவ்வொரு கோயில்களை பத்தின சின்ன சுவாரஸ்யமான ஒரு வரலாறுகள், புராண கதைகள், இது எல்லாத்த பத்தியும் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் சேலம்ல இருக்கிறவங்க இல்ல சேலம் சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி நவகிரக கோயில் யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு பக்தி யாத்திரை மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய பக்தி யாத்திரை வந்து இவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ அந்த டீடைல் எல்லாமே இந்த வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு எங்களோட பயணம் ஆரம்பிக்குது. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாதகப்பட்டி கேட் சக்தி காளியம்மன் கோயிலுக்கு எதிரில் தான் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் எல்லாருமே கேதர் ஆகிடுவாங்க. அங்கே ஒரு பூஜையை பண்ணினதுக்கு அப்புறம் பஸ்ஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவங்க ஆஃபீஸ் முன்னாடி தான் கேதர் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன யாத்திரைகள்லாம் வந்து இங்கேருந்து தான் இவங்க பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிக்கப் பாயிண்ட் வேணும் அப்படின்னா கூட இவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, பாசிபிளாக இருந்தால் உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்த இந்த பயணம் ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நேராக காரைக்காலில் இருக்கிற திருநள்ளாருக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு நேராக அங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு அந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானையும் சனி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த திருநள்ளார் கோயிலில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் திருநள்ளாரை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. திருநள்ளாறில் எங்களோட தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நேராக திருக்கடையூர் தான் போனோம். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில் நவகிரக கோயில் கிடையாது. ஆனா தமிழகத்துல உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்கள்ல இதுவும் ரொம்ப முக்கியமானது. நவகிரக கோயிலுக்கு போற வழியிலேயே இந்த ஸ்தலம் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கும் எங்களை கூட்டிட்டு போனாங்க. மயிலாடுதுறையில இருக்கிற இந்த சிவன் ஸ்தலம் பாத்தீங்கன்னா யமபயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில்னு அழைக்கப்படுது. இங்க இருக்கிற சிவபெருமான் இங்க வர பக்தர்களுக்கு நீண்ட ஆயுள அருள் புரிகிறார்னு பக்தர்களால நம்பப்படுது. இங்க இருக்கிற மூலவர் அமிர்த கடேஸ்வரராகவும் இங்க இருக்கிற தாயார் அபிராமி அம்மாவாவும் நமக்கு காட்சி தராங்க. இந்த
அமிர்த கடேஸ்வரருக்கு பின்னாடியும் யமபயம் போக்கும் சிவபெருமான்னு இந்த சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்து அவங்க சாப்பிடும் போது முதல் கடவுளான விநாயகரை வழிபட மறந்துடுறாங்க. இதனால சினம் கொண்ட விநாயகர் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருக்கிற ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைச்சு வச்சிடுறாரு. அந்த அமிர்த குடம் சிவலிங்கமா மாறிடுறதுனால இங்க இருக்கிற சிவபெருமான அமிர்த கடேஸ்வரர்னு அழைக்கப்படுது. அந்த அமிர்த குடத்தை மறைச்சு வச்சதுனால இங்க இருக்கிற விநாயகரை கள்ள விநாயகர்னு அழைக்கப்படுது. அவருக்கு ஒரு தனி சன்னதியுமே இருக்கு. இப்படிதான் இந்த புராண வரலாறு கூறுது. அடுத்து யமபயம் போக்கிய சிவபெருமான்னு சொல்றதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. முன்னொரு காலத்துல முனிவர் ஒருவர் பிள்ளை வரம் வேண்டி சிவபெருமான நோக்கி தவம் புரிஞ்சாரு. சிவபெருமானும் அவரோட தவத்துக்கு அருள் புரியிறாரு. உனக்கு 2 விதமான பிள்ளை வரம் தரேன், இதுல 2ல எது வேணும்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொல்றாரு. ஒன்னு நீண்ட ஆயுளுடைய ஆரோக்கியமான முட்டாள்தனம் கொண்ட பிள்ளை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 16 வயது வரைக்கும் மட்டுமே வாழக்கூடிய அறிவான அமைதியான பிள்ளை. இது 2ல எது வேணும்னு கேட்கிறாரு. அந்த முனிவரும் எனக்கு அறிவான பிள்ளை தான் வேணும்னு சொல்லிடுறாரு. அப்படிதான் மார்க்கண்டேயன் பிறக்கிறாரு. மார்க்கண்டேயன் ஒரு தன்மையான பிள்ளையா வளர்றாரு, பெரும் சிவபக்தனாவும் வளர்றாரு. அவரோட 16 வயதை அடையும் போது யமதர்மன் அவரோட உயிரை பறிக்கிறதுக்காக வராரு. மார்க்கண்டேயன் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்த கடேஸ்வரரை போய் இருகப்பற்றி வழிபடுறாரு. அப்படி வழிபடும் போது யமன் அவரோட பாசக்கயிறை மார்க்கண்டேயன் மேல வீசுறாரு. பாசக்கயிறு மார்க்கண்டேயனோட சேர்த்து சிவபெருமானையும் இருக்குது. இதனால சினம் கொண்ட சிவபெருமான் யமதர்மனை அவரோட காலால உதைச்சி தள்ளுறாரு. யமதர்மன் சிவபெருமான் மேல வீசிய அந்த பாச கயிற்றோட தடம் இப்போதும் சிவலிங்கத்தோட திருமேனியில இருக்கிறதா சொல்லப்படுது. அமிர்த கடேஸ்வரருக்கு பாலபிஷேகம் பண்ணும்போது அந்த பாச கயிற்றோட தடத்தை பார்க்கலாம்னு சொல்லப்படுது. இதனாலதான் இங்க வர பக்தர்களுக்கு நீண்ட ஆயுள சிவபெருமான் அருள் புரிகிறார்னு நம்பப்படுது. இங்க வர பக்தர்கள் 59 வயது முடிஞ்சு 60 வயது தொடங்கும் போது அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு இங்க வந்து இந்த அமிர்த கடேஸ்வரருக்கு பூஜையும் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க வர பக்தர்களால அதிகமா நம்பப்படுது. இப்படி இது ரொம்பவே ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலா தமிழ்நாட்டுல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குரூப் ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலையும் நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 9 நவகிரக கோயில்களையும் நம்மளால போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அதே மாதிரி ஒரே நாளில் இந்த 9 ஸ்தலங்களுக்கும் போகிறதுனால நம்மளால இந்த மாதிரி பரிகார பூஜையோ இல்லை தோஷ நிவர்த்தியோ பண்ண முடியுமான்னு நீங்கள் ஒரு தடவை அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவசியம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. இந்த திருக்கடையூரில் சிவபெருமானோட தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரா அடுத்த ஒரு நவகிரக கோயிலுக்கு தான் போனோம். மயிலாடுதுறை கீழ்பெருப்பள்ளம்ல இருக்கிற நாகநாத சுவாமி கோவில். இது நவகிரக ஸ்தலம்ல கேதுக்கான ஸ்தலமா இருக்கு. இங்க இருக்கிற மூலவர் நாகநாதர், தாயார் சௌந்தர்ய நாயகி. இந்த தலம் கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷ நிவர்த்தி தலமா இருக்கு. இங்க இருக்கிற கேது பகவானுக்கு பரிகார பூஜை பண்ணா கேது தோஷம் நாக தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும்னு நம்பப்படுது. இந்த தோஷ நிவர்த்திக்காக தான் பல பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வருவாங்க. இங்க கேது பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. பாம்பு தலையோட மனித உடலோட நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோயிலுக்கான தல வரலாறு பாத்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெறறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சும் போது வாசுகிங்கிற ஒரு நாகத்தை தான் கயிறா பயன்படுத்தினாங்க. தொடர்ந்து பார்க்கடலை கடைஞ்சதுனால வாசுகி பலவீனம் அடைஞ்சது. ஒரு கட்டத்துல பலவீனம் அடைஞ்ச வாசுகி அவங்களோட களைப்பால விஷத்தை உமிழ்ந்தாங்க. இதை பார்த்த தேவர்கள் சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமானும் அந்த விஷத்தை விழுங்கி தேவர்களை காப்பாத்துறாரு. தன்னோட விஷத்தை சிவன் விழுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால வாசுகி ரொம்பவே வருந்தி போறாங்க. சிவாபச்சாரம் செஞ்சதுனால பிராய்ச்சித்தமா அங்க அவரை நோக்கி தவம் புரியுறாங்க. வாசுகிக்கு காட்சி தந்த சிவபெருமான் பாவ விபச்சனம் கொடுத்ததோட இல்லாம அந்த தியாக உணர்வையும் பாராட்டுறாரு. அப்போ வாசுகி பாத்தீங்கன்னா தனக்கு அருள் செஞ்ச இந்த கோலத்துல தனக்கு காட்சி கொடுத்த இந்த இடத்த எழுந்தருள வேணும்னு வேண்டிக்கிறாங்க. அவங்களோட வேண்டுதல் படி சிவபெருமானும் நாகத்தின் பெயரை தாங்கி நாகநாதரா நமக்கு இங்க காட்சி கொடுக்கிறாரு. அதே போல சிவபெருமான் அருந்திய விஷம் உள்ள போகாம இருக்கிறதுக்காக பார்வதி தேவி அதை தடுத்துடுறாங்க. அந்த விஷம் பாத்தீங்கன்னா
அவரோட கழுத்திலேயே தங்கிடுது. இதனால சிவபெருமானுக்கு நீலகண்டருங்கிற ஒரு திருப்பெயருமே இருக்கு. இந்த கோயில்ல தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நாங்க போன கோயில் தான் பாத்தீங்கன்னா திருவெண்காடுல இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். இது புதனுக்கான ஸ்தலம். இங்க மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர், தாயார் பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாம்பிகையா நமக்கு காட்சி கொடுக்கறாங்க. இந்த கோவில்ல புதன் பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் முக்கியமா கல்வி நல்லபடியா அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் தொழில் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டி வருவாங்க. இந்த கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. காசிக்கு சமமான 6 ஸ்தலங்கள்ல இதுவும் ஒரு தலம். காசியில விஷ்ணுபாதம் இருக்கிற மாதிரி இந்த கோவில்ல ருத்ரபாதம் இருக்கு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 குளம் இருக்கு. சூரிய குளம், சந்திர குளம், அக்னி குளம். அதே மாதிரி ஒரே நாள்ல நம்ம எல்லா கோயிலையும் போய் சுத்தி பார்க்கறதுனால சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது மதிய வேளைகள்லாம் கருவறையை சாத்திடுவாங்க. ஸோ மூலவரை பார்த்தீங்கன்னா நம்மளால தரிசனம் பண்ண முடியாம போகும். ஆனாலும் ஒரே நாள்ல இந்த எல்லா கோயில்களுக்கும் போறது ஒரு பெரிய பலன் அப்படின்னு பல பேராலையும் நம்பப்படுது. கோயிலோட புராண கதை பாத்தீங்கன்னா, மருத்துவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பாத்தீங்கன்னா பிரம்மன் கிட்ட இருந்து ஒரு வரத்தை வாங்குறான். அந்த வரத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் துன்புறுத்திட்டு வரான். இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாம தேவர்கள் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் அடையறாங்க. சிவபெருமான் தேவர்கள் கிட்ட வேறு உருவத்துல திருவெண்காட்டுல போய் மறைஞ்சு வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வேற ஒரு உருவத்துல திருவெண்காட்டுல வாழ்ந்து வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரன் திருவெண்காடுக்கே போர் செய்யறான். அது மட்டும் இல்லாம சிவபெருமான நோக்கி தவம் புரிஞ்சு ஒரு சூலாயுதத்தை வாங்குறான். அந்த சூலாயுதத்தை வச்சு ரிடபதேவர் அப்படிங்கிற ஒருத்தரை தாக்குறான். அந்த தேவர் சிவன் கிட்ட போய் முறையிட சிவபெருமானும் கோவப்படுறாரு. அவரோட 5 முகத்துல ஒரு முகமான ஈசான்ய முகத்தோட தோன்றி அகோர மூர்த்தியா உருவெடுக்கிறாரு. சிவனோட அந்த அகோர கோலத்தை பார்த்து பயந்து போன அந்த அசுரன் சிவன் கிட்ட சரணம் அடைகிறான். சரணடைஞ்ச அந்த அசுரன் அகோர மூர்த்தியோட காலடிலையும் காயப்பட்ட அந்த ரிடபதேவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலையும் பார்க்க முடியும். இங்க சிவபெருமான் சுயம்புவா நமக்கு காட்சி கொடுக்கறாரு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருந்தது. சுத்தி பார்க்கறதுக்கே நேரம் பத்தல. நாங்க சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்ததா போன ஸ்தலம் தான் வைத்தீஸ்வரன் கோவில். இங்க மூலவர் வைத்தியநாதர், தாயார் தையல் நாயகியா நமக்கு காட்சி கொடுக்கறாங்க. இந்த தலம் நவகிரகத்துல இருக்கிற செவ்வாய்க்கான தலம். இங்க அங்காரகனுக்கு தனி சன்னதியே இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்க பரிகாரம் பண்ணுவாங்க. இந்த கோயிலோட தலவரலாறு பாத்தீங்கன்னா, நவகிரக கடவுள்கள்ல ஒருவரான அங்காரகனுக்கு வெண்குஷ்ட நோய் வந்தது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் 1 மண்டல காலம் சித்தாமிர்த குளத்துல குளிச்சுட்டு அங்க இருக்கிற சிவபெருமான தரிசனம் பண்ணா இந்த நோய் குணமாகும்னு அந்த அசரீரி சொன்னது. அங்காரகனும் இங்க சிவனை வழிபட்டாரு. அவர் குணமாகறதுக்காக சிவபெருமானும் மருந்து தயார் செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு உதவியா பார்வதியும் தைல பாத்திரம் கொண்டு கொடுத்தாங்க. அப்படிதான் இங்க இருக்கிற பார்வதி அம்மாக்கு தையல் நாயகிங்கிற பேர் வந்தது. அங்காரகனோட நோயை குணப்படுத்தினதுனாலதான் இங்க இருக்கிற வைத்தீஸ்வரரை நோய் தீர்க்கும் கடவுளா பார்க்கப்படுது. தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததா நாங்க போன கோயில் திருமணஞ்சேரியில இருக்கிற உத்வநாகநாதர் சுவாமி கோயில். இது நவகிரக கோயில் கிடையாது, ஆனா இதுவும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான். இந்த கோயிலுக்கு முக்கியமா வரவங்க திருமண பரிகாரம் பண்றதுக்காக தான் வருவாங்க. இந்த கோயிலோட மூலவர் உத்வநாகநாதர்.
அவரை கல்யாண சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற தாயார் கோகிலாம்பாள். இந்த கோவில் திருமண வரத்துக்கு உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு திருக்கோயிலா இருக்கு. இங்க ஒரு தடவை வந்துட்டு போனாலே, இங்க இருக்கிற இறைவனை வழிபட்டாலே எந்த தடைகள் இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறது பக்தர்களோட பெரும் நம்பிக்கையா இருக்கு. இந்த கோவிலோட தல வரலாறு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பார்வதி தேவியை மனம் முடித்த தலம், விஷ்ணு பார்வதி தேவியை கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்த தலமா பார்க்கப்படுது. ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்துல இருக்கும்போது ஒரு நாள் பார்வதி தேவி சிவனை வணங்கி இன்னொரு முறை உங்களை திருமணம் செஞ்சு இன்புற வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறாங்க. அதுக்கு சிவபெருமானும் அதுக்கு என்ன தாராளமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்போ எங்கன்னு எதுவுமே சொல்லாம இருந்ததுனால நாட்கள் போக போக பார்வதி தேவிக்கு ரொம்பவே கோபம் வருது. கோபம் கொண்ட பார்வதி பாத்தீங்கன்னா சிவபெருமான ரொம்பவே அலட்சியமா நடத்துறாங்க. அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவிய பூலோகத்துல பசுவா பிறக்க வச்சிடுறாரு. சாப விமோச்சனத்துக்காக பசுவா பூலோகத்துல பார்வதி தேவியும் பல இடங்கள்ல அலைஞ்சு திரியிறாங்க. அப்படி ஒரு இடத்துல சிவபெருமான கண்டுபிடிச்சு அவங்களோட பாலால சிவபெருமான குளிர வைக்கிறாங்க. சிவபெருமானும் சாப விமோச்சனம் கொடுத்து பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம் தான் இது. இங்க சிவனும் பார்வதியும் கைகோர்த்தபடி திருமண கோலத்துல தான் நமக்கு அருள் கொடுக்குறாங்க. அந்த கோயிலை சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்ததான் நாங்க போன கோவில் தான் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவில். இங்க மூலவர் அக்னீஸ்வரர், தாயார் பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாலா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நவகிரக ஸ்தலங்கள்ல இது சுக்கிரனுக்கான ஸ்தலம். இந்த கோயிலுக்கு பின்னாடி பல புராண கதைகளுமே இருக்கு. பிரம்மனுக்கு சிவபெருமான் திருமண கோலத்துல காட்சி தந்த தலமா பார்க்கப்படுது. இந்த கோவில்ல முக்கியமா ஹரதத்தர் வரலாறுன்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. கஞ்சனூர்ல வாசுதேவருங்கிற ஒரு வைணவருக்கு சுதர்சனருங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. வைணவ குடும்பத்துல பிறந்தாலும் அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பெரும் சிவபக்தனா தான் வளர்ந்து வருது. அந்த சுதர்சனர் தீவிர சிவபக்தரா இருக்கிறதுனால தினமும் காலையில கஞ்சனூர்ல இருந்து கிளம்பி திருமாந்துறை, திருமங்கலக்குடி, திருக்குறங்காடுதுறை, திருவாடுதுறை இப்படி பல சிவன் கோயில்களுக்கு போயிட்டு வரத வழக்கமாவே வச்சிருந்தாரு. ஆனா இது எதுவுமே அந்த ஊர் மக்களுக்கு பிடிக்கல. அந்த காலத்துல சிவனை கும்பிடுறவங்க பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு இடையே எப்பவுமே பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். அப்போ ஒரு சமயம் அந்த ஊர் மக்கள் சொல்லியபடி பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு முக்காலில உட்காந்து சிவமே பரம்பொருள்னு 3 தடவை சுதர்சனர் வந்து கத்துனாரு. அதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே வியந்து போனாங்க. அப்ப இருந்துதான் சுதர்சனருக்கு ஹரதத்தருங்கிற பெயரும் வந்தது. இந்த காட்சியை சொல்ற விதத்துல அந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் கோயிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கல்வெட்டுகள்லாம் இருக்கு. இந்த கோயில்கள்லாம் பார்க்கறதுக்கு இடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெலாம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுக்கடுத்து நாங்கள் போன கோயில் தான் திருமங்கலக்குடியில் இருக்கிற சூரியனார் கோவில். மற்ற நவகிரக கோயில்களில் மூலவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். ஆனால் இந்த சூரியனார் கோவிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா சிவசூரியன். இங்கே தாயார் உஷாதேவி, சாயாதேவி அவரோட 2 மனைவியோட நின்ன மாதிரி நமக்கு திருமண கோலத்தில் இந்த கோவிலில் காட்சி கொடுக்குறாரு. மற்ற நவகிரக கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக தலங்கள்லேயே சூரிய தலம் தான் முதன்மையானது. அதனால தான் இங்கே சூரிய பகவானை மூலவராக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுக்கு இங்கே தனித்தனியா சன்னதியும் இருக்கு. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பா இருக்கு. நவகிரகங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடியதாகவும் நவகிரகமே ஒரு மூலஸ்தான கடவுளா இருக்கிறதாவும் இந்த கோயில் இருக்கு. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு இந்தியாவிலே மொத்தம் 2 இடத்துல தான் கோயில் இருக்கு. ஒன்னு நார்த்ல கோனார் கோயில், இன்னொன்னு நம்ம சவுத்துல இருக்கிற இந்த சூரியனார் கோவில். ஆனா வடக்குல இருக்கிற அந்த கோவில்ல சூரியனுக்கு உருவ வழிபாடு இல்ல. ஆனா தெற்குல இருக்கிற இந்த சூரியனார் கோவில்ல சூரிய பகவானுக்கு உருவ வழிபாடு இருக்கு. இந்த கோயிலோட தல வரலாறு பாத்தீங்கன்னா, காலவ முனிவருங்கிறவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. அந்த தொழுநோய் குணமடைகிறதுக்காக இங்க இருக்கிற நவகிரகங்களை வேண்டி வழிபட்டாரு. நவகிரக நாயகர்களும் அவர் கேட்டுக்கொண்டபடி வரம் கொடுத்தாரு. இதை பார்த்த பிரம்மனுக்கு ரொம்பவே கோபம் வந்தது. ஏன்னா சிவபெருமானோட ஆணையின்படி பாத்தீங்கன்னா நவகிரக நாயகர்களுக்கு பாவங்கள்
பாவங்கள் புண்ணியங்கள் மட்டும்தான் கொடுக்கிற மாதிரியான ஒரு கட்டளை இருந்தது. ஆனா அந்த கட்டளையை மீறி அவங்க வரம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பிரம்மன் அவங்களுக்கு நீங்க பூமியில தொழுநோயோட தான் சுத்தி திரியணும்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு. அவங்க சாபம் நீங்கிறதுக்காக சிவபெருமான தேடி தவம் புரியுறாங்க. சிவபெருமானும் அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அவங்களுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான், இந்த தலம் இனி உங்களுக்கான தலம், இங்க உங்களை தேடி வர பக்தர்களுக்கு நீங்க அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படிதான் இந்த தலம் நவகிரக ஸ்தலமா ஆகுது. நவகிரகங்கள்லயே முதன்மையா இருக்கிற சூரிய பகவான் இங்க மூலவராகவும் இருக்கிறாரு. அடுத்ததா நாங்க போன கோவில் திருநாகேஸ்வரம்ல இருக்கிற நாகநாத சுவாமி கோவில். இங்க மூலவர் நாகேஸ்வரர் நாகநாதர், தாயார் பார்த்தீங்கன்னா பிரயணியா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவில் நவகிரக கோவில்கள்ல ராகுக்கான ஸ்தலம். இந்த கோவிலோட தல வரலாறு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் சுசீல முனிவரால ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட்டதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருள் கொடுக்கிறாரு. இந்த தலத்துல ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணும்போது பால் நீர நிறமா மாறுது அப்படின்னு சொல்லப்படுது. நான் பால் அபிஷேகம் பார்க்காததுனால எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. ஸோ இந்த கோயிலுக்கு நாங்க வந்து இந்த கோயிலை சுத்தி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு. நேரம் ஆனதுனால இதுக்கப்புறம் ஒரு சில நவகிரக கோயில்களுக்கு எங்களால போக முடியல. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோவில்கள்லையும் நம்ம எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒரே நாளில் 9 ஸ்தலங்களையும் நம்மளால போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். ஸோ எங்களாலேயும் 1-2 கோயில் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த நாளில் வந்து பல கோயில்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதுலேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த நவகிரக கோயில்களுக்கெல்லாம் போனது. இதுக்கு முன்னாடி இந்த கோயில்களுக்கெல்லாம் நான் போனது கிடையாது. இந்த யாத்திரையில் முக்கியமாக போகிறதே பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு தான். சனிக்கிழமைகள்ல திருநாள்ளாருக்கு போய் வழிபடுறது தான் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. அதனால தான் இந்த யாத்திரையை சனிக்கிழமையில வந்து வைக்கிறாங்க, அதுவும் எல்லா வாரமும். ஸோ இந்த கோயிலெலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டின்னருக்கு நிறுத்தினாங்க. டின்னரை முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் சேலம்க்கு கிளம்பினோம். அண்ட் போகிற வழியில் ஒரு நார்த் இந்தியன் டெம்பிள் கூட பார்த்துட்டு போனோம், ருக்மணி டெம்பிள். இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உங்களோட விருப்பம் தான். இந்த நவகிரக கோயிலை நீங்களும் ஒரே நாளில் பார்த்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரங்காலம் பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே நாளில் இந்த கோயில்கள்லாம் போய் நம்மளை சுற்றி காட்டிட்டு வராங்க. அண்ட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுங்க. இவங்க இந்த யாத்திரை மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் பல யாத்திரைகள் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது எல்லாமே நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த யாத்திரைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். ஸோ ஒரே நாளில் இந்த கோயில்கள்லாம் போய் பார்க்கறது கண்டிப்பாக ஹெக்டிக்காக தான் இருக்கும். ரொம்ப அவசரமாக பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். பட் பல பேருக்கு ஒரு நாளில் இது பார்த்துட்டு வரதே போதுமானதாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து ஒரு கோயிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரதும் ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நவகிரக கோயில்கள் என்னென்ன எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குங்கிறத சொல்லியிருப்பேன். நான் போன கோயில்களுக்கெல்லாம் அந்த கோயிலோட தல வரலாறையும் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகிறது பிடிக்கும், கோயில்களோட புராண கதைகள்லாம் தெரிஞ்சுக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சேனலில் நிறைய இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அதோட புராண கதைகள் வரலாறுகள் எல்லாத்த பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.